வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் 2024 கேம் நம்பர் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீடே வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்போடைய அப்டேட் எல்லாம் இந்த சேனல்லையே வந்துடும். மீதி அந்த 5 கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்னொரு சேனலான ப்ளேஃபுல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த கேம் பார்க்கலாம். 2 கான்சிக்யூட்டிவ் ட்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 கான்சிக்யூட்டிவ் ட்ராஸாக மாறிடுச்சு. இந்த கேம் வந்து ட்ரா தான். இது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். கேம் வந்து லண்டன் சிஸ்டமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் C3 இந்த பிஷப் D6. இதில் நீங்கள் வந்து C4 யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஜஸ்ட்டு பொசிஷன் க்ளோஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பிஷப் D6, பிஷப் B5 செக். இந்த மூவ் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா டெவலப்மெண்ட் ஹிண்டர் பண்ணுறோம். டெவலப்மெண்ட் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கேமில் இந்த தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொரு அதிர்ச்சிகரமானமும் பிஷப் இன்ட்டு D6, குயின் இன்ட்டு D6. இந்த மாதிரியெல்லாம் நம்ம விளாண்டு பார்க்க மாட்டோம். எஸ்பெஷலி நம்ம இந்த செஸ் சேனல்லாம் வீடியோ போட்டாங்க அப்படின்னா பிஷப் D6க்கு அப்புறம் உடனே பிஷப் G3 விளாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே அந்த பிஷப் அப்படியே வச்சுருந்தாலுமே கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டெவலப் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சென்டர் வந்து இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆயிரும். இல்லை நீங்கள் பிஷப் G3 வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கேம் வந்து நார்மலாக கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு பிஷப் B5 செக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நைட் C6, பிஷப் இன்ட்டு C6, D இன்ட்டு C6. இந்த இடத்துல இந்த பான் எல்லாமே வந்து இந்த டபுள் பன், வீக் பன், அந்த பான் இந்த பான்லாம் கிடையாது. டபுள் பன். ஆனால் இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த். ஏன்னா இங்கே D5 பாயிண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த சென்டர் வந்து உடைய போகுது. பிஷப் இன்ட்டு D6, குயின் இன்ட்டு D6, குயின் டெவலப் ஆகுது. குயின் A4, கேசல்ஸ், குயின் A3, C5 ப்ரெஷர் பண்ணுறதுனால நைட் E4 போடுறாரு. அப்புறம் நைட் E2 போட்டு சேலஞ்ச் பண்ணுறாரு. E5 சொன்ன மாதிரியே அந்த சென்டரை வந்து உடைக்கலாம் அப்படின்னு போயிட்டு இந்த இடத்துல 3 வேரியேஷன் நமக்கு வந்து பிரான்ச் ஆகும். என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நைட் எக்ஸ் E4, இது கேமில் விளாண்டது. D இன்ட்டு E4. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா குயினால் வெட்டுறாரு. இந்த இடத்துல நீங்கள் வெட்டிங்க அப்படின்னா திஸ் பான்ஸ் வில் பி யூஸ்லெஸ். E5 இருக்கிற பானை, ஏன்னா அது வீக் பான். அதை மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து டார்கெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மூவ் ஆகிறீங்கன்னா நைட் E2. இந்த இடத்துல இன்னொரு வேரியேஷன் என்ன அப்படின்னா, சரி இந்த இடத்துல E5ல் வெட்டினா என்ன, குயின் டேக்ஸ் E5. அப்புறம் சென்டரில் வந்து அந்த கண்ட்ரோல் வந்து எல்லாம் வேஸ்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். குயின் டேக்ஸ் கேஸ்லிங் பண்ணினதுக்கப்புறமா இங்கே கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறமா இங்கே D4 விளாடலாம். இன்கேஸ் நீங்கள் வெட்டினீங்கன்னா E3, D டேக்ஸ் E3, குயின் இன்ட்டு E3. அப்போ நீங்கள் வெட்ட முடியாது. இல்லைன்னா C5 பாயிண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே போனீங்கன்னா B3 இருக்குது, குயின் B5, அப்புறம் வந்து C4 இருக்குது, E டேக்ஸ் C4, D டேக்ஸ் C4, குயின் இன்ட்டு C4, அப்புறம் நைட் E2. சரி, இந்த இடத்துல வந்து ஃபைனலாக இன்னொரு வேரியேஷன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து C5ல் வெட்டினீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம குயினால் வெட்ட முடியும். நைட் எக்ஸ் E4 வச்சிங்கன்னா குயினால் இங்கே வெட்டிடலாம். இங்கே வந்து செக்கெல்லாம் வைக்க முடியாது. நீங்கள் நைட் எக்ஸ் A3 தான் விளாடணும். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பெர்மனண்ட் வீக்னஸ் லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல வேறு ஏதாவது வேரியேஷன் பிரான்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். நைட் எக்ஸ் E4, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபாலோயிங் மூவ்ஸ். இந்த இடத்துல வெட்டினீங்கன்னா பர்மனெண்ட் வீக்னஸ் இருக்கும்னு தெரிஞ்சு குயின் G6 போகிறாரு. இந்த இடத்துல வந்து நைட் D2 விளாடுறாரு. இங்கே ஃப்ரீயாக வந்து 2 பான் கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு வந்து இந்த G பானை கேன்சல் பண்ணிடுறாரு. அப்புறம் குயின் டேக்ஸ் F2. இங்கே 2 பான் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, அதான். சரி, இந்த இடத்துல என்ன தான் பண்ணுறாரு, நைட் D2. இந்த இடத்துல கிங் சைட்லாம் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பர்மனெண்ட் வீக்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஏன்னா சம்டைம்ஸ் இங்கே F3 வச்செல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. கிரீடே அந்த பானெல்லாம் வெட்ட முடியாது. இருந்தாலும் பிளாக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா F5. ஓகே, அதனால தான் இங்கே வந்து இந்த G பானை கொடுக்காது. இந்த இடத்துல G3 வச்சிங்கனாலும் பெர்மனன்ட் வீக்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அது என்னென்னா இங்கே பிஷப் H3, அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நைட் D2 வச்சிங்கன்னா குயின் G4, குயின் டேக்ஸ், அப்புறம் வந்து இங்கே பிஷப் G2, ரூக் G1, அப்புறம் வந்து பிஷப் F3. இந்த இடத்துல நீங்கள்லாம் வெட்டலாம் முடியாது. D டேக்ஸ் F3. அதுக்கு வந்து நீங்கள் என்ன வெட்டிங்கனாலுமே உங்களால் ஃபார் எவர் யூ கேன்ட் கேசல். ரூக் D8,
ரூக் FD8க்கு அப்புறம் உங்களால் கேஷ்லேயே பண்ண முடியாது. இங்கே இந்த மாதிரி தான் வச்சாகணும். அதுக்கப்புறம் கிங் வந்து ரொம்ப நேரம் சென்டரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ரூக் D8 செக்கு. அதுக்கப்புறம் கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் மேபி வந்து இது இந்த லாங் ரன் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெர்மனண்ட்டான வீக்னஸாக இருக்கும். அதனால தான் இங்கே வந்து G3 விளாட முடியாது. அதனால் அந்த பானை வந்து கொடுத்துட்றாரு. ஸோ knight D2, குயின் டெக்ஸ் G2, ரூக்கை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ குயின் சைடு கேஸ்லிங், குயின் டெக்ஸ் F2, D டெக்ஸ் C5. ரூக் B8 போட்டு இந்த ஓப்பன் 5ல் வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாரு. நைட் C4. இந்த இடத்துல இங்கே ஏன் நைட் C4 விளாடணும்? இந்த இடத்துல ஃப்ரீ பான் 2 ஃப்ரீ பான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ பானை வெட்டினீங்கன்னா இங்கே செக் பாயிண்ட் வந்து இருக்குது. குயின் டெக்ஸ் B2 வந்து செக் பாயிண்ட்டு. அதனால் இங்கே இன்கேஸ் நீங்கள் வந்து இங்கே C6ல் வெட்டினீங்கன்னா பிஷப் B7 அப்புறம் நீங்கள் குயினை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் குயின் டெக்ஸ் E3, அப்புறம் இந்த E4 இருக்கிற பானை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதனால இங்கே எந்த பானையும் வெட்ட முடியாது. அந்த தேர்டு வேரியேஷன் B3 வச்சிங்கன்னா என்ன ஆகும்? B3 வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பிஷப் E6, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ பான் அப்படின்னு சொல்லி வெட்டினீங்கன்னா குயின் டெக்ஸ் E3 இருக்குது. குயின் டெக்ஸ் E3 அந்த நைட் பின்னில் வந்துடும். ரூக்கை மூவ் பண்ணி அந்த பின்னில் தான் வெளியே. இல்லை இங்கே இந்த பான் வெட்டுற பதில் இங்கே A5 கூட விளாடலாம். நைட் C4, பிஷப் இன்ட்டு C4, குயினால் தான் வெட்டணும். அதுக்கப்புறம் நீங்கள் குயின் டெக்ஸ் E3 செக்கு, இல்லைன்னா குயின் டெக்ஸ் A2 இருக்குது. அதனால தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே நைட் C4 வந்து வைக்கிறாரு. நைட் C4, அப்புறம் பிஷப் E6, ரூக்கை வந்து மூவ் பண்ணி குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் F3, ரூக் E1, அப்புறம் ஃபைனலாக வந்து வெட்டிடுது. குயின் F5, குயின் டெக்ஸ் C6, குயின் டெக்ஸ் E5, அப்புறம் குயின் D5. இந்த இடத்துல ஒரு ரெப்பிட்டேஷன் வந்து பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி இங்கே ஃபைனலாக வந்து தேர்ட் டைம் குயின் H4 வந்து விளாட்றாரு. இந்த இடத்துல என்ஜின் என்ன சொல்லுது அப்படின்னா குயின் E7 வச்சு ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இது நியர்லி ஈக்குவல் பொசிஷன். ஆனால் குயின் H4 வந்து விளாட்றாரு. ரூக் D1 போட்டு இந்த அலகின்ஸ் கன் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த இடத்துல நீங்கள் கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். வேறு எதுவும் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த இடத்துல இங்கே டெம்ப்டிங்காக எந்த மூவ் அப்படி பெருசாக எந்த மூவ் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மூவ் விளாட்றோம் அப்படின்னா A6, அதுக்கப்புறம் இல்லை இந்த குயினை வந்து இந்த டயகனலை விட்டு வெளியில் போகவே முடியாது. இன்கேஸ் இந்த டயகனல் விட்டு வெளியில் போனீங்க அப்படின்னா குயின் D8, குயின் டெக்ஸ் E3 அதுதான் பெஸ்ட் மூவ். இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குயின் டெக்ஸ் E3 இல்லை நீங்கள் வேறு ஏதாவது மூவ் ட்ரை பண்ணிங்கனாலும் செக்மேட்டில் போய் மாட்டிக்கும். அதனால தான் இங்கே வந்து ரூக் D1க்கு அப்புறம் வந்து இங்கே G6 வச்சுறாரு. ஆனால் இங்கே வீக்னஸ் டார்கெட் பண்ணுறதுக்கப்புறம் ரூக் E8 போட்டு அட்டாக் பண்ணுறாரு. குயின் G3, குயின் H5, குயின் F4, குயின் A5, A3, குயின் B5, ரூக் E4, அதுக்கப்புறம் குயின் E2, ரூக் T2 விளாட்றாரு. ரூக் 1 T2, அப்புறம் குயினை வந்து F3ல் வைக்கிறாரு. இந்த இடத்துல கிங் C2 போட்டு கிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இந்த இடத்துல 2 மூவ் நான் வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து ரூக் F2 நீங்கள் வெட்டினீங்கன்னா குயின் போயிடும். இன்கேஸ் நீங்கள் இங்கே வெட்டினீங்கனாலும் ரூக் இன்டு F4, அப்புறம் இந்த E4 பானை காப்பாற்றவே முடியாது. அண்ட் செகண்ட் ஒன் இந்த இடத்துல வெட்டினீங்கன்னா E டெக்ஸ் F3 இருக்குது. அப்புறம் இந்த பாஸ் பான் என்ன தான் அது பாஸ் பானாகவே இருந்தாலும் கூட அந்த பான் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வெட்டிடலாம். லைக் திஸ். அதனால் இங்கே வந்து அவர் என்ன இங்கே எந்த எதுவுமே பண்ணாமல் அவர் கிங் C2 விளாட்றாரு. குயின் டெக்ஸ் F4, E into F4, பாஸ் பான் க்ரியேட் ஆகுது. F5, H4 பான் ஸ்ட்ரக்சர் ரோயின் பண்ணுறதுக்கான முயற்சி. அப்புறம் E3, ரூக் E2, அதுக்கப்புறம் ரூக் E7, கிங் D3, ரூக் F8, அதுக்கப்புறம் டபுள் பண்ணுறாரு. H5, G டெக்ஸ் H5. இது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மூவ் வந்து விளையாடுறது ஏன் அப்படின்னா இங்கே பானும் வெட்டிடுறாரு. எக்ஸ்ட்ரா பான் இருக்குது. ரூக் H2 வச்சு அந்த பானை வந்து டார்கெட் பண்ண முடியும். பானை வந்து டிஃபெண்ட் பண்ணவும் முடியாது. இந்த இடத்துல பான் ஸ்ட்ரக்சர் ரூயின் பண்ணுறதுக்கான முயற்சி. இந்த இடத்துல ஏன் வெட்டினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோஸ்ட்லி இங்கே யாருமே வெட்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. லைக் கிங் G7 தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரூக்கை இங்கே மூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பின் போட்டு ரூக் D6, அதுக்கப்புறம் பின் போட்டு இங்கே ப்ரெஷர் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மூவ் விளாட்றோம். இங்கே டிஃபென்சிவ் மூவ் ஏதோ ஒன்று விளாட்றோம் அப்படின்னா H into G6, ரூக் டெக்ஸ் G6,
rook takes g6, h takes g6. அதுக்கப்புறம் இங்கே வந்து கிங் e2 போட்டு அந்த பானையும் காட் பண்ணி அந்த பானையை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ லைக் திஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, g takes h5, அப்புறம் rook d5 போகிறாரு, h4, அதுக்கப்புறம் rook d7 செக்கு, கிங் மூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த பானெல்லாம் புஷ் பண்ணவே முடியாது. லைக் திஸ். ரூக் என்னதான் ஓவர்லோட் ஆயிருமாலும் e4, அதுக்கப்புறம் இந்த ரூக்கை பிளாக் பண்ணிடலாம் இல்லையா. ரூக் டேக்ஸ், அதாவது இங்கே குயின் பண்ணிடலாலும் ஒரு ரூக் வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இங்கே வந்துட்டு h3க்கு அப்புறம் ரூக் h5 வச்சு அந்த பானையும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் செக் வச்சிங்கனாலுமே இது மாதிரி வரும். அகைன் திஸ் இஸ் அ ட்ரா. திஸ் இஸ் அன் ஈக்குவல் பொசிஷன். ரூக் g2 செக், கிங் மூவ் பண்ணதுக்கப்புறம் ரூக் e2 போகிறாரு. இங்கே இந்த மாதிரி வந்து ரெபிடேஷன் பண்ணி கேம் வந்து ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ இந்த 46வது மூல கேம் வந்து ட்ரா ஆகிடுது. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் ஒன்று வந்து அடுத்த கேம் என்ன போகுது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஸ்கோர் போர்டு பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. 2 பேருமே ஒரு வெற்றி, 2 சமன், அப்புறம் வந்து ஒரு தோல்வியோடு இருக்காங்க. இப்போ வந்து 3 சமன் அடைஞ்சிருக்கு. 3 சமன், ஒரு வெற்றி, ஒரு தோல்வியோடு இருக்காங்க. இப்போ வந்து அடுத்த கேம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேம் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் ஒன்று வந்து அடுத்த கேம் என்ன ஆக போகுது, உங்கள் நம்பிக்கை என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.